ஸோ நண்பா இன்றைக்கி நான் வந்து பாயாசம் பண்ண போகிறோம். பாயாசம்னா கீர் மாதிரி. ஸோ சேமியாலாம் போட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாதாம் பிஸ்தா இது என்னது சொல்லுவாங்க முந்திரி எல்லாம் போட்டு பண்ணுவோம். ஓகே நண்பா. ஸோ இப்போ பால் காய்ச்சிட்ருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த நல்லா ஃபயரில் வச்சுருக்கு. ரொம்ப கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. நல்லா காய்ச்சிட்டுருக்கோம். ஸோ நம்ம பால் நல்லா காய்ச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள் கிஸ்மிஸு இது காஜு சொல்லுவாங்க ஹிந்தியில், உருதுவில். ஸோ இது வந்து முந்திரி பருப்பு தமிழில், கேசு நட்ஸ் இங்கிலீஷில். ஓகே நம்பர். ஸோ இதெல்லாம் ஸோ இதில் போட்டுருவோம். ஸோ கழுவு வரும். ஆக்சுவலி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டால் போடுங்க, நாங்கள் அப்படியே போட்டுருவோம் நம்பர். ஸோ இது எண்ணெயில் பாதாம் இருக்குங்களா இந்த பாருங்கள் கிஸ்மிஸா இந்த பாருங்கள். ஸோ கிஸ்மிஸ் போட்டாச்சு, திராட்சை. ஸோ எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணி வேணும் போட்டுக்கோங்க. நாங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணல, அப்படியே போடுறோம். ஸோ இது வந்து பாதாம் போட்டாச்சு. ஸோ நம்ம பாதாமும் போட்டாச்சு. ஸோ திராட்சை வந்துட்டுருக்கு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சர்க்கரை போடுவோம். இல்லை சர்க்கரை போடல. ஸோ இதெல்லாம் போடுவோம். ஸோ இது வந்து ஸோ முந்திரி கழுவியாச்சு என்னென்னா. ஸோ இது வந்து இது ஸோ கீரை வேணும்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பிடிச்சிடும் கீழே. பாருங்கள். ஸோ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் போடுறாரு. கிஸ்மிஸு, திராட்சை, முந்திரி திராட்சை. ஸோ இங்கே கட் பண்ணிட்டு பாருங்கள். கட் பண்ணுறாரு. பெருசு பெருசாக இருக்குது, முந்திரி முத்து மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள் நல்லா பெரிய முத்தாக இருக்கிறது. ஸோ அதனால் உடச்சி போடுறோம். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணிட்டு இருக்கோம் நைட்டில். கல்யாணமாக வச்சுடுவோம் நம்ம. ஸோ அதனால் சவுதியில் நாளைக்கு நோம்பு. ஸோ அதனால் நாளைக்கு காலையில் தொழுதுட்டு வந்துட்டு ஈத்து முடிச்சுனேன். ஈத்து பெருநாள் தொழுது முடிச்சுன்னா இது எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஸோ அதுவும் காமிக்கிறோம். எல்லாம் குரூப்பாக ரெண்டு பண்ணுவோம். ஓகே நண்பா. ஓகே மக்களே.
முந்திரி ஆட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், நான் ஸ்பூனில் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே அதை கலக்கிடுவேன். நம்ம முந்திரியில் போட்டாச்சு. சேமியா இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் இதாகணும். 10 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் பாலில் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும். நம்மளுக்கு பொறுமை இல்லை. ஸோ ஒரு பொறுமை இல்லை நம்மளுக்கும். ஸோ அதனால் நீங்கள் கீ இல்லாட்டி எண்ணெயில் வதக்கி போடுங்க, சூப்பராகும். ஸோ மேலால் நம்ம கீ ஊற்றுவோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் விட்டுருவோம். கொஞ்சம் நல்லா இது பாயில் ஆகட்டும். ஸோ நம்ம 5-10 நிமிஷம் ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போது சேமியா ஆட் பண்ணிடுவோம். இந்த பாருங்கள், எங்கே பாருங்கள், இது பங்காளியோடது இல்லை லச்சான்னு சொல்லி. ஓகே இதான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஸோ சுகர் இன்னும் ஆட் பண்ணல. சுகர் இப்போ இல்லை, இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாயினதுக்கப்புறம் ஸோ 10 நிமிஷம் அப்படியே வேக வைக்கணும். இது மூடிலாம் போடக்கூடாது, இல்லைன்னா பொங்கிடும். ஏன்னா பால் உங்களுக்கு. ஓகே மக்களே, ஸோ பாருங்கள், கொஞ்சம் 10 நிமிஷம் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா மூடி போட்டிங்கன்னா பொங்கிடும், விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷம் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு வரும், சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சுகர் ஆட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். பாருங்கள், திக்காகுது. போட்டால் அப்படியே ஊறணும் பாலில். எப்படி தண்ணியாக இருந்தது இப்போ அப்படியே திக்காகும். பாதாம் மிளகு திராட்சை முந்திரி எல்லாம் வச்சுருக்கு. ये घटना ना भैया वो खोल ले दे दा. ஓகே நண்பா, இப்படியே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இப்படி தான் கீர் பண்ணுவோம். பாயாசம் செம்ம லெவலாக இருக்கும், சூப்பராகும். ஸோ உருதில் வந்து கீர் குருமா சொல்லுவாங்க, நம்ம ஊர்லேயும் கீர்னு சொல்லுவாங்க. இது பாயாசம் இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஓகே நண்பா, ஸோ இது சேமியா பாயாசம்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. ஸோ இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்லாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பொடி பிடிக்கலாம். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு. ஸோ லைட்டாக ஸ்லிம் பண்ணி வச்சுருங்க, அப்போ பொங்காது உங்களுக்கு. இப்போ ஓகே ஆயிரும் உங்களுக்கு. ஓகே நண்பா, ஸோ இதுதான் கண்டினியூ வீடியோ பாருங்கள். ஸோ நண்பா பாருங்கள், கடைசி வீடியோ ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பாருங்கள், பாதாம், காஜூரு, கிஸ்மிஸ், திராட்சை எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ பாதாமும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். தோல் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம். ஸோ அதுவும் நான் போடுவேன், மிக்ஸ் பண்ணுவேன். ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள். பாருங்கள், பாதாம் இப்போ தோல் எடுத்துகிட்டு ஸோ அது தோல் எடுத்துகிட்டுக்கப்புறம் உள்ளே போடுவோம். ஓகே, அப்படியே கட் பண்ணி போடுவோம். ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நம்ம பாருங்கள், ஆச்சு. ஸோ பாதாம் போட்டிருக்கு நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, இது வந்து சேமியா வந்து 150 கிராம் போட்டிருக்கோம் நண்பா. ஸோ பால் வந்து 3 லிட்டர் ஊற்றிருக்கோம். ஸோ பாதாம் வந்து ஒரு 300 கிராம் போட்டிருக்கோம்.
பாதாம் கிஸ்மிஸும் அதே தான் 300. ஸோ பாருங்கள் ஸோ நண்பா 200 கிராம். ஸோ 200 கிராம் வந்து சுகர் போடுறோம், சர்க்கரை. நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் போடுங்க, அது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஓகே ரெடி பக்கா. ஒரு 10 நிமிஷம் போட்ட பாதாம் போட்டுக்கோம், அது கொஞ்சம் ஊறணும் அப்படியே. ஸோ ரெடி ஆகிடுச்சு முக்கால்வாசி. ஸோ ஒரு 95% ரெடி ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 5%. ஸோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ரெடி ஆகிட்டு ரொம்ப ஆஃப் பண்ணுறோம். அதாவது முடிச்சு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து ஓகே நண்பா, நாளைக்கு ரம்ஜானுக்கு இப்படியே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ காலையில் தொழுதுட்டு வந்துட்டு எல்லாமே குடிப்போம், அதுவும் காமிக்கிறோம் குடிச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு. ஓகே நண்பா, ஸோ கண்டினியூ வீடியோ பாருங்கள். ஸோ நண்பா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓகே நண்பா, நான் இருக்கிறேன். ஸோ குடிச்சு பார்த்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது நண்பா. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுமா. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அது மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஸோ ஓகே, ஜெசாக்கல்லாஹ்.